மீண்டும் உங்களை தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தொகுப்பில் நல்ல பாடல்கள், பயனுள்ள செய்திகள் அத்தனையும் உங்களுக்காக ஆத்ம நண்பன் குழு பலரோடு இணைந்து வழங்குகிறது. கேளுங்கள், உங்கள் ஆத்ம நண்பன். அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் உள்ளம் மகிழணுமே, உம் சித்தம் நடக்கணுமே. உள்ளம் மகிழணுமே, உம் சித்தம் நடக்கணுமே. உம் வார்த்தை கிடைக்கணுமே, உம்மோடு வாழணுமே. கிடைக்கணுமே, உம்மோடு வாழணுமே. ஆராதனை நேரம் பகலெல்லாம் உம் நினைவு, இரவெல்லாம் உம் கனவு. பகலெல்லாம் உம் நினைவு, இரவெல்லாம் உம் கனவு. அதிகாலை உம் உறவு எப்போதும் இருக்கணுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கணுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் செல்லணுமே, உம் நாமம் சொல்லணுமே. உலகெங்கும் செல்லணுமே, உம் நாமம் சொல்லணுமே. பசிதாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்க. பசிதாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்க. ஆராதனை நேரம்
ஆலயம் வந்தோமையா, உம்பல்லமை கண்டோமையா. ஆலயம் வந்தோமையா, உம்பல்லமை கண்டோமையா. எம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. எம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே, சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே, சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. கவலையில்லாத மனிதர் உலகில் எவருமே இல்லை. சிலர் தங்கள் கவலைகளை சுயபலத்தால் மேற்கொள்ள முயற்சித்து தோற்று போய் வேதனையோடு வாழ்கிறார்கள். ஆனால் சிலரோ சுயபலத்தின் மேல் சாயாமல் தேவனிடத்தில் தங்கள் கவலைகளை கூறிவிட்டு பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். இவர்களே ஜெயம் பெற்றவர்களாக வாழ்கிறார்கள். நாம் கவலைப்படுகிறதினால் சரீரத்தில் ஒரு முழத்தையாகிலும் கூட்ட முடியாது என்பது நமக்கு தெரியும். கவலைப்படுகிறதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள் என்ற ஆண்டவர் நம் அருகில் இருக்கும் போது நமக்கேன் கவலை நண்பர்களே? கவலைகளை மறந்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் களிப்புடன் வாழ்வோம். ஆமென். கனிவாக என்னை காப்பவரே, அன்போடு என்னை அணைப்பவரே. கனிவாக என்னை காப்பவரே, அன்போடு என்னை அணைப்பவரே. தந்தையைப் போல் என்னை சுமப்பவரே, தாயின் அன்பை பொழிபவரே. தந்தையைப் போல் என்னை சுமப்பவரே, தாயின் அன்பை பொழிபவரே. கனிவாக என்னை காப்பவரே, அன்போடு என்னை அணைப்பவரே. கண்ணீர்கள் எல்லாம் துடைத்திடுவே, காயங்கள் எல்லாம் ஆற்றிடுவே. கண்ணீர்கள் எல்லாம் துடைத்திடுவே, காயங்கள் எல்லாம் ஆற்றிடுவே. துக்கங்கள் எல்லாம் மாற்றிடுவே, அமைதியினால் உள்ளம் நிரப்பிடுவே. துக்கங்கள் எல்லாம் மாற்றிடுவே, அமைதியினால் உள்ளம் நிரப்பிடுவே. கனிவாக என்னை காப்பவரே,
அன்போடு என்னை அணைப்பவரே. தீதான வார்த்தைகள் தாக்குகையில், சோர்வாக்கும் அம்புகள் நெருக்குகையில். தீதான வார்த்தைகள் தாக்குகையில், சோர்வாக்கும் அம்புகள் நெருக்குகையில். வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர், வேதனை எல்லாம் நீக்குகிறீர். வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர், வேதனை எல்லாம் நீக்குகிறீர். கனிவாக என்னை காப்பவரே, அன்போடு என்னை அணைப்பவரே. தனிமையின் நேரத்தில் துணை நீரே, என்னோடு என்றும் இருப்பவரே. தனிமையின் நேரத்தில் துணை நீரே, என்னோடு என்றும் இருப்பவரே. நான் போகும் பாதைகள் அறிந்தவரே, இறுதி வரை என்னை நடத்துவீரே. நான் போகும் பாதைகள் அறிந்தவரே, இறுதி வரை என்னை நடத்துவீரே. கனிவாக என்னை காப்பவரே, அன்போடு என்னை அணைப்பவரே. கனிவாக என்னை காப்பவரே, அன்போடு என்னை அணைப்பவரே. தந்தையைப் போல் என்னை சுமப்பவரே, தாயின் அன்பை பொழிபவரே. தந்தையைப் போல் என்னை சுமப்பவரே, தாயின் அன்பை பொழிபவரே. கனிவாக என்னை காப்பவரே, அன்போடு என்னை அணைப்பவரே. கனிவாக என்னை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் பலதரப்பட்ட வியாதிகளினால் மக்கள் மடிகின்றார்கள். அப்படியானால் உங்களுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? தண்ணீர் குடிப்பதில் சிக்கனமா? நாம் தாகம் எடுத்தால்தான் தண்ணீர் பருகுகிறோம். அதற்கு பதிலாக தாகம் எடுத்தாலும் சரி, தாகம் எடுக்கவில்லை என்றாலும் சரி, தினமும் உடல் நல ஆரோக்கியத்திற்காக 2.5 லிட்டரிலிருந்து 3 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். மனிதன் உணவு இல்லாமல் வாழ முடியும்,
ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. உடல் எடையில் 2 பங்கு எடை தண்ணீர்தான். மூளை 80% தண்ணீரால் ஆனவை. எலும்புகளில் கூட 20% தண்ணீர் சேர்ந்துள்ளது. உடலில் நீரின் அளவு குறைந்தால் எலும்பு இணைப்புகளில் வலி ஏற்படும். மூளையில் நீரின் அளவு குறைந்தால் தலைவலி ஏற்படும். உடலில் சேர்ந்துள்ள நச்சுப் பொருட்கள் வெளியேறவும் தண்ணீர் தேவை. தினசரி 1.5 லிட்டர் சிறுநீராவது வெளியேற வேண்டும். இரத்த ஓட்டம் சீராக அமைய தண்ணீர் தேவை. அதிக தண்ணீர் குடித்தால் சிறுநீரக கல் வராது, மலச்சிக்கல் வராது, நம் உடம்பின் உஷ்ணங்கள் நீங்கும். அதிக தண்ணீர் குடிப்பது மட்டுமன்றி அடிக்கடி சிறுநீர் கழிக்கவும் வேண்டும். உடலில் சிறிதளவு தண்ணீர் கூறு குறைந்தாலும் பெரிய அளவில் உடலை பாதிக்கும். இனி தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க மாட்டீர்கள் அல்லவா? அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம்.
ஆறுமுகம், அழகான தோற்றம், நுனி வாக்கில் ஆங்கிலம் பேசும் திறன், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, தமிழில் அத்துப்படி. தன்னை பார்ப்பதற்கு ஒரு கோடீஸ்வரனை போல அழகாக ஆடையிட்டு கொண்டு ஆங்காங்கே சுற்றித் திரிவான். தன் கண்ணில் மயங்குகின்ற பெண்களை நயமாய் பேசி அவளை ஏமாற்றி விபச்சாரத்தில் ஈடுபட வைத்து பணங்களை சம்பாதித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வாழ்க்கை நடந்தது என்ன? அவன் வேதனையோடு தான் சம்பாதித்த பணங்களை எடுத்துக்கொண்டு வேறு இடத்திற்கு ஓடலாம் என்று இருக்கிற வேளையில் போலீசாரின் கையிலே அவன் சிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இனி மறித்து விடலாம் என்று சொல்லி அவன் ஓங்கி ஒரு பள்ளத்திலே குதித்த பொழுது ஆச்சரியமாய் தப்புவிக்கப்பட்டான். ஆனால் பள்ளத்தில் விழுந்தபோதுதான் அவனுக்கு உணர்வு வந்தது. அவன் விழுந்தது ஒரு மனிதர் மேலே. அந்த மனிதர் யாருமல்ல, ஒரு தேவனுடைய ஊழியர். அவர் அவனோடு பேசி ஆண்டவருடைய அன்பை அவனுக்கு சொன்னார். இன்றைக்கு அந்த செட்டப் ஆறுமுகம் என்கிற அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி நல்லவனாக வாழ்ந்து வருகிறான். நினைப்பவர் யார்? தீர
திறப்பின் வாசலில் நிற்கும் மனிதனை தேடினேன், எங்கும் காணவில்லை. திறப்பின் வாசலில் நிற்கும் மனிதனை தேடினேன், எங்கும் காணவில்லை. தனக்காய் வாழத் துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. தனக்காய் வாழ துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துவது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா? இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வாழ்த்தவும், உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். எங்களுடைய நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இந்த வார்த்தையை கேட்கின்றவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்க, இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். உங்களுக்காக ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினால் நீங்கள் அடைந்த ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் எங்களுக்கு நீங்கள் எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது, உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நாங்கள் உறுதியாக கர்த்தருக்குள் நம்புகிறோம். ஆத்ம நண்பன் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் ஆத்ம நண்பர் இயேசுவோடு நீங்கள் நெருங்கி வாழ்வதற்கும் நடப்பதற்கும் உதவி செய்ய வேண்டும். உங்கள் ஆத்ம நண்பன் இயேசு உங்களோடு இருக்கிறார். சந்தோஷப்படுங்கள். இயேசு அற்புதங்களின் தேவன், நம் தேவன் அற்புதங்களின் தேவன். அவருடைய அற்புதங்களை கடந்த வாரங்களாக உங்களோடு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த ஒரு மகத்துவமான அற்புதத்தை உங்களுடைய சிந்தனைக்கு உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 17வது வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். இங்கே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத்தும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக வந்த மோவாபியரை முறியடிப்பதற்காக இராணுவத்தோடு படையெடுத்து செல்கின்றார்கள். ஒரு பெரிய இராணுவ கூட்டம் செல்கின்றது. இங்கே 3 ராஜாக்கள் சேர்ந்திருந்தார்கள். ஒன்று இஸ்ரவேலின் ராஜா, இன்னொன்று இந்த யூதாவின் ராஜா, இன்னும் இவர்களோடு சேர்ந்த இன்னொரு ராஜாவுமாக இவர்கள் படையெடுத்து செல்கின்றார்கள். வனாந்திரமான இடம். திடீரென்று இவர்கள் அலைந்து திரிந்து படையெடுத்து செல்லும்போது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் அந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசியை சந்தித்து ஆலோசனை கேட்பதற்காக அவனிடம் சென்றார்கள். எலிசா தீர்க்கதரிசி ஆகாப்பின் மகனாகிய யோராமின் முகத்தை பார்த்துவிட்டு, நீ என்னிடத்தில் ஏன் வந்தாய்? நீ உன் தாயினுடைய தீர்க்கதரிசிகளாகிய பாகால் தீர்க்கதரிசியினிடத்திலே சென்றிருக்கலாம் அல்லவா என்று கோபத்தோடு சொன்னபோது அவன், அதற்கு இல்லை ஆண்டவரே, 3 ராஜாக்களாக நாங்கள் வந்திருக்கிறோம், நீதான் எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது எலிசா, சரி, யோசபாத்தின் முகத்தை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் உன் முகத்தை பார்த்திருக்கவே மாட்டேன். இப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தின் நிமித்தம் நான் சொல்கிறேன் கேள் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுத்தார். அந்த ஆலோசனை தான் 16வது 17வது வசனத்திலே 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்னார். வாய்க்கால்களை வெட்டச் சொன்னார், கால்வாய்களை வெட்டச் சொன்னார். இப்ப இந்த கால்வாய்களிலே தண்ணீர் நிரம்பும் என்று சொன்னார். ஆனால் இவர் சொன்ன
விதத்தை சற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். தண்ணீர் வர வேண்டும் என்றால் ஒன்று காற்றடித்து தண்ணீரை கொண்டு வர வேண்டும், மழையை கொண்டு வர வேண்டும். இங்கே சொல்லுகிறார் 17வது வசனத்திலே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, பள்ளத்தாக்குகள் வெட்டப்பட்டாயிற்று. காற்றடித்தால் மழை பெய்தால் தண்ணீர் வரும். அதுதான் இயல்பான நிலைமை, அதுதான் இயற்கை, அதுதான் தேவன் இயற்கையின் நியதியாக நியமித்தது. ஆனால் இங்கு வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு அடுத்து நீங்கள் 20வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிற்று. காற்றடிக்கவில்லை, மழை பெய்யவில்லை, ஆனால் தண்ணீர் வந்தது. நம் தேவனுடைய மகத்துவத்தை இங்கே பார்க்கிறோம். நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆனால் அவர் அற்புதங்களை செய்வதும் அதிசயங்களை செய்வதும் சில நேரங்களிலே இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு செய்கிறார், சில நேரங்களிலே இயற்கையின் நேதிகளையும் தாண்டி செய்கிறார். ஏனென்றால் இயற்கையையும் உருவாக்கினவர் அவரே, மழையையும் படைத்தவர் அவரே, காற்றையும் உருவாக்கினவர் அவரே. காற்றையும் மழையையும் உருவாக்கின தேவனுக்கு அற்புதத்தை செய்வதற்கு காற்றும் மழையும் தேவையில்லை. இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் பழி செலுத்துவதற்கு மறுநாள் காலையில் எழுந்திருந்த போது தேசம் தண்ணீரினால் நிரம்பிட்டான். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் தேவனுடைய கரத்திலே அதிசயத்தை எதிர்பார்க்கும் போது எப்படி எதிர்பார்க்கிறோம்? நாம் விரும்புகின்ற வழியிலே எதிர்பார்க்கிறோம். எனக்கு வேலை வேண்டும், ஆனால் இந்த இடத்துல தான் வேலை வேணும். எனக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும், ஆனால் அந்த பொண்ணு தான் வேணும். எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும், ஆனால் அந்த கணவன் தான் எனக்கு வேண்டும். இப்படித்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும். விடுதலை எப்படி வர வேண்டும்? எனக்கு யாராவது 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், என் கடன் அடைக்கணும், விடுதலை வேண்டும். என் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும். எப்படி தீர்வு வேண்டும்? ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், வேலையின் மூலம் தீர்வு வேண்டும். இப்படித்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமா? தேவன் அந்த தீர்வை செய்கிறார். ஆனால் நீங்கள் விரும்புகின்ற வழியிலே அந்த தீர்வு இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டுமா? ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் விரும்புகின்ற ஒரு பெண்ணின் மூலமோ ஆணின் மூலமோ அல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவை, அதை தேவன் கொடுப்பார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நல்ல ஒரு மணமகனோ மணமகளோ தன்னுடைய துணையை தெரிந்து கொள்ளும்போது, எனக்கு ஒரு நல்ல துணை வேண்டும், ஆனால் நான் விரும்புகிற துணை தான் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் விரும்பின கணவனை, விரும்பின மனைவியை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் விரும்பின வாழ்க்கை கிடைக்குமா? அதை சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா? விரும்பின கணவன் கிடைத்து விட்டான் என்பதற்காக விரும்பின வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று நம்பிவிடாதீர்கள். நீங்கள் விரும்பின மனைவி கிடைத்து விட்டால் என்பதற்காக விரும்பின வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று நம்பிவிடாதீர்கள். நீங்கள் விரும்பின வாழ்க்கையை யார் மாத்திரம் கொடுக்க முடியும் என்றால் கடவுள் மாத்திரமே கொடுக்க முடியும். நீங்கள் நல்ல வாழ்க்கையை விரும்புகிறீர்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் என்று. அந்த நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு யார் ஏற்ற துணையோ அந்த ஏற்ற துணையை தேவன் கொடுப்பார். உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டுமா? அதை மாத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை கொடுக்க வேண்டும், யார் மூலமாக கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், அது தேவனுக்கு தெரியும், தேவன் கொடுப்பார். இந்த அருமையான ராஜாக்கள் எலிசாவினிடத்தில் வந்து கேட்டார்கள், நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள். ஒருவேளை அவர்கள் என்ன எண்ணி இருக்கலாம்? மழை பெய்யணும், மழை பொஞ்சா நல்ல தண்ணீர் கிடைக்கும் என்று நம்பியிருந்திருக்கலாம். காற்றடித்து மேகம் கொடினால் தண்ணீர் கிடைக்கும் என்று நம்பியிருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்திற்கு நம்மிடத்தில் கேட்பதில்லை. உனக்கு எது வேண்டுமோ அதை நான் தருகிறேன், ஆனால் எப்படி தர வேண்டும் என்பது என்னுடைய உரிமை என்று சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு மகத்துவமான தேவன், மகிமையின் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். காற்றும் அடிக்கவில்லை, மழையும் பொய்யவில்லை, ஆனால் அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. உனக்கு இந்த நாளிலே மிகவும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மருந்தும் கொடுக்கப்படாதபடிக்கு,
உங்களுக்கு மாத்திரையும் கொடுக்கப்படாதபடிக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பது தேவனுடைய சித்தம் என்றால் சுகத்தை கொடுப்பார். ஒருவேளை மருந்தும் மாத்திரையும் உட்கொண்டு சுகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் மருந்து மாத்திரையும் கொடுத்து ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். எனவே தேவனுடைய விருப்பத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதனை மறந்து விடாதீர்கள். நான் விரும்புகிறபடி என் ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு விடுதலை தேவை, அதை நீர் எப்படி விரும்புகிறீரோ அப்படியே கொடும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அற்புதத்தின் விடுதலையை கொடுப்பார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற விடுதலையின் தேவனாயிருக்கிறீர். அநேக நேரங்களிலே நாங்கள் விடுதலையை நாங்கள் விரும்புகிற விதத்திலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆசீர்வாதங்களை நாங்கள் விரும்புகின்ற விதத்திலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விரும்புகின்ற விதத்திலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் ஐயா. ஆனால் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும், எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கும், நல்ல சுகத்தை கொடுப்பதற்கும் நீர் உமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறீரப்பா. நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்லப்பா, உம்முடைய விருப்பத்தின்படியே, நீர் தீர்மானித்த உம்முடைய தீர்மானத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீரப்பா. அதை நம்பி இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்வை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற தகப்பனே, எங்களோடு நீர் பேசின தயவுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடும், அவர்களுடைய வாழ்விலும் உம்முடைய விருப்பத்தின்படியே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க, அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். மறுரூபமாக வேண்டும், என்னுள்ளம் உம்மை துதிக்கவே வேண்டும். என் மனம் மறுரூபமாக வேண்டும், என்னுள்ளம் உம்மை துதிக்கவே வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்னிலே வர வேண்டும், என்னகம் உம்மை தரிசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்னிலே வர வேண்டும், என்னகம் உம்மை தரிசிக்க வேண்டும். இயேசுவே என் ஜீவனே, உம்மில் நான் என்றும் வாழவே. இயேசுவே என் ஜீவனே, உம்மில் நான் என்றும் வாழவே. சாயல் என்னிலே நிரம்ப வேண்டும், என் செயல் என்றும் மாறிடவே வேண்டும். உம் சாயல் என்னிலே நிரம்ப வேண்டும், என் செயல் என்றும் மாறிடவே வேண்டும். பாவத்தின் வேர்கள் என்னிலே நீங்க வேண்டும், என் எண்ணம் தூய்மையடையவே வேண்டும். பாவத்தின் வேர்கள் என்னிலே நீங்க வேண்டும்,
என் எண்ணம் தூய்மையடையவே வேண்டும். இயேசுவே என் ஜீவனே, உம்மில் நான் என்றும் வாழவே. இயேசுவே என் ஜீவனே, உம்மில் நான் என்றும் வாழவே. அனுதினம் வேதத்தில் மகிழ வேண்டும். என் தியானம் என்றும் இனிதாக வேண்டும். அனுதினம் வேதத்தில் மகிழ வேண்டும். என் தியானம் என்றும் இனிதாக வேண்டும். கிருபையில் தினம் பெருகிட அருள் வேண்டும். என் மனம் ஜெபத்தில் வேரூன்ற வேண்டும். கிருபையில் தினம் பெருகிட அருள் வேண்டும். என் மனம் ஜெபத்தில் வேரூன்ற வேண்டும். இயேசுவே என் ஜீவனே, உம்மில் நான் என்றும் வாழவே. இயேசுவே என் ஜீவனே, உம்மில் நான் என்றும் வாழவே. நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். தேவாவும் சாட்சினான், தினம் தேவைவும் ஆசினான். தேவாவும் சாட்சினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் சண்முகம். நான் இந்து குடும்பத்திலே பிறந்து இந்து குடும்பத்திலே வளர்ந்தவன். எங்கள் அப்பா கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனாலும் நான் உண்மையான கடவுள் யார் அப்படின்னு தெரியாததுக்கு முன்பாக என்கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்தது. ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங். வீட்டில் நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணும்போது மனைவியோட பேசி சண்டை போடுவது, இப்படியெல்லாம் பழக்கமாக இருந்தது. ஆனால் நான் இயேசு தான் கடவுள் அப்படின்னு நான் தெரிஞ்சதுக்கு பிறகு, உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பழக்கத்திலேருந்து நான் விடுபட்டு இப்போதைக்கு குடும்பத்தில் நல்லா சமாதானமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. 4 பேர் மதிக்கத்தக்கதாக நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை பார்த்து குடியாரன்னு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கி நல்லவன், எங்கே போகிறான், எந்த சாமியை வணங்குறான் அப்படின்னு சொந்தக்காரங்களாம் விசாரித்த போது என் மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி இயேசு வணங்கிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, தொடர்ந்து அந்த கடவுளையே வணங்கட்டும், அவர் தான் நல்ல புத்தி நல்ல ஞானத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் ஆசீர்வதிக்கிற மாதிரி என்னை கடவுள் வழி நடத்தியிருக்காரு. அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த சாட்சியை கேட்குறவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி உங்கள்கிட்டையும் இந்த பழக்கங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பழக்கத்திலேருந்து நீங்களும் விடுதலை அடைப்பீங்க என்று சொல்கிறேன். ஆமாம். என் ஜீவகாலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன். என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன். என் ஜீவகாலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன். என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன்.
தொலைந்து போன என்னையே தொழுவம் சேர்த்த அன்பே, திருந்தி வந்த என்னையே விரும்பி அணைத்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வளமை சேர்த்த அன்பே, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைத்தேன், நன்றி சொல்கிறேன். கருவில் இருந்த என்னையே தெரிந்து கொண்ட அன்பே, உதிரம் சிந்தி எனக்குள் உயிரை வைத்த அன்பே, கரத்தை நீட்டி என் நாவினில் திருவார்த்தை இந்த அன்பே, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைத்தேன், நன்றி சொல்கிறேன். குழியில் இருந்த என்னையே சிகரம் சேர்த்த அன்பே, சிறையில் இருந்த போதும் சிறக்க வைத்த அன்பே, உம்மை விட்டு நான் விலகியும் அணைத்து கொண்ட அன்பே, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை உங்கள் ஆத்ம நண்பன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21. பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23. அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 27. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 28.
இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் 29 ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966-36-194. மீண்டும் சொல்கிறேன், 966-36-194. நீங்கள் எங்களை இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.